வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லிருந்து 6th தமிழ் இயல் 5 மயங்கொலிகள் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 20 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. இனிமேல் நம்ம சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். கொஷின்ஸ் எப்படி இருக்குன்ட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த ஃபீட்பேக் தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து இயல் 1, 2, 3, 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்கு உண்டான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய செயல் ஒன்றே என்னென்னா 6th-லேருந்து 10th வரைக்குமே ஸ்கூல் புக்கில் ரிவிஷன் படிச்சுட்டு நம்ம சேனலில் வந்து ரிவிஷன் பண்ணாவே போதுங்க. 6th-லேருந்து 10th வரைக்குமே இலக்கணம் கம்ப்ளீட்டடுங்க. ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம். ஆன்சர் மயங்கொலிகள். மயங்கொலிகள்னால் என்ன? ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுத்துக்கும் இடையே பொருள் வேறுபாடு மட்டும் வெவ்வேறாக இருக்கும். உதாரணமாக மனம், மனம். இந்த 3 சுழி நான் வர மனம் வந்துட்டு வாசனை. மல்லிப்பூ மிகுந்த வாசனை கொண்டது அப்படின்ற அர்த்தம். இந்த 2 சுழி நான் வந்துட்டு மனம்னா உள்ளம். உள்ளம் கொள்ளை போகுதே, உள்ளம் உருகுதையா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த உள்ளம். அப்போது ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுத்துக்கும் இடையே பொருள் வேறுபாடு வெவ்வேறாக இருக்கும். இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். 2வது கொஷின், மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 8. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை? 8. 3வது கொஷின், மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. அவை 3 சுழினா, 2 சுழினா, தன்னகரனா, சின்னழா, மடிப்பிழா, பெரியலா. சின்னரா, பெரியரா, இவை 8 தான் மயங்கொலி எழுத்துக்கள். அதாவது காங்காச்சால வந்து ஒரே மாதிரி ஓசை தரக்கூடிய எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். இப்போ கா, க, ச, ஞ, ட இது எல்லாமே வெவ்வேறு ஓசை தரக்கூடியவை. ஆனால் 3 சுழினா, 2 சுழினா, தன்னகரன்னா பேர் மட்டும்தான் வெவ்வேறு பேர், ஆனால் ஓசை ஒரே ஓசை. ழ, ல, ழ, ர, ரா இப்படி ஒரே ஓசை தரக்கூடிய எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் எனலாம். 4வது கொஷின், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து டேஷ் ஆகும். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தா கொடுத்துருக்காங்க. தா பார்க்கலாம். தா தொடுதா? கிடையாது. நா இல்லை. நா 3 சுழி நா. ஆமாம், கரெக்டாக டச் ஆகுது. அப்போது நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சுழி நா. இதை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா என்னன்னா, நுனி மேல்வாய், நுனி மேல்வாய் அன்னத்தின் நடு, அதாவது நுனி நடு அப்படின்ற வார்த்தையை மறக்கவே கூடாது. அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது, நகரம் பிறக்கிறது. 5வது கொஷின், நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின்
முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ஆன்சர் 2 சுழி நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 2 சுழி நா. இது மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, அதாவது நுனி, முன். இங்கே எத்தனை சுழின்னு வந்திருக்கு? 2 சுழின்னு. அப்போது ஆன்சரில் என்ன இருக்குது? 2 சுழி நா. அப்போது நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் அங்கே கொஷின் வந்தாவே ஆன்சர் கண்ணை மூடின்னு 2 சுழி நா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வந்துட்டே இருந்துடணும். ஓகேங்களா? 6வது கொஷின். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் டேஷ் எழுத்து பிறக்கிறது? ஆன்சர் நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நா எழுத்து பிறக்கிறது. அதாவது மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. அதில் ஃபஸ்ட்டு 3 என்னென்ன? 3 சுழினா, 2 சுழினா, தன்னகரனா. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக ஒரு விளக்கம் பார்த்துடலாம். 3 சுழினாக்கு நுனி நடு, 2 சுழினா நுனி முன், தன்னகரனா நுனி பல். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நுனி நடுன்னு வந்தாவே கண்ணை மூடிட்டு 2 சுழி நாவை டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நுனி முன், முன்னுக்கு எத்தனை சுழி வந்திருக்கீங்க? 2 சுழி. அப்போ 2 சுழி நாவை டிக் பண்ணிடணும். அடுத்து இந்த நடு முன், இதில் நம்ம கொஞ்சம் விளக்கம் சரியாக நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குங்க? பல். அப்போ நுனி பல் அப்படின்னு வந்தாவே தன்னகரத்துக்கு வரேன்னா நாம் கண்ணை மூடிட்டு போட்டுடலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம், மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டீங்களா ஈஸியாக நம்ம ஸ்கோர் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாங்க. அப்போது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. 7வது கொஷின். இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவை டேஷ் எழுத்துக்கள்? ஆன்சர் இன எழுத்துக்கள். இப்போது காங்காச்சால வந்து டாக்கு அடுத்து தான் நா வரும், தாக்கு அடுத்து தான் நா வரும், ராக்கு அடுத்து தான் நா வரும். இவை அனைத்துமே இன எழுத்துக்கள் என்கிறோம். இப்போது உதாரணமாக இந்த டாக்கும் நாக்கும் பார்க்கலாம். வண்டி, வா இன் டி, வண்டி. இங்கே பாருங்கள், டி இருக்குது, இன் இருக்குது. அடுத்து பந்து, பா இந்து, இந்து இருக்குது, தூ இருக்குது, அதாவது இத்து இந்து. அடுத்து இரு இன்னைக்கு என்னது? நன்றி, நா இன் ரி, ரீ இருக்குது, சாரி இரு இருக்குது, இன்னும் இருக்குது. அப்போது இவை அனைத்தும் இன எழுத்துக்கள் ஆகும். 8வது கொஷின். தகரத்தை அடுத்து வரும் நா டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் தன்னகரம். டாக்கு அடுத்து தான் நா வரும், அதனால் தன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது தகரத்தை அடுத்து வரும் நா தன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. 9வது கொஷின். தகரத்தை அடுத்து வரும் நா டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன? தன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது தாக்கு அடுத்து தான் நா வரும், அதனால் தன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. 10வது கொஷின். ரகரத்தை அடுத்து வரும் நா டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ரன்னகரம். அதாவது காங்கச்சல ராக்கு அடுத்தபடியே தான் நா வரும். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்று அழைக்கப்படுகின்றன. 11வது கொஷின். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து? ஆன்சர் லா. இது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். லத்தி எடுத்து
சும்மா அடின்னு அடி விடணும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. லத்தி எடுத்து, அதாவது லா, லத்தி எடுத்து அடின்னு உங்களுக்கு விடணும். லத்தி எடுத்து, லத்தி எப்படி தப்பமாக இருக்குமா? லத்தினா என்ன, அது குச்சி நல்லா அப்படியே தொன்னையாக இருக்கிற குச்சி, அதாவது தடித்து இருக்கும் அந்த குச்சி. அப்போது லத்தி எடுத்து நல்லா தடித்த குச்சியில் உங்களை வந்து அடின்னு அடி விடணும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லா எழுத்து தோன்றும். இந்த லா வந்து பார்க்கறதுக்கு வா மாதிரி இருக்குது, அதனால் இதை வந்து பகர லகரம் என்கிறோம். வா போல இருப்பதால் பகர லகரம் என்கிறோம். 12வது கொஸ்டின், நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஷ் எழுத்து தோன்றும். ஆன்சர் லா. அதாவது நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லா என்னும் எழுத்து தோன்றுகிறது. இந்த லாவை வந்து பொது லகரம் எனவும் அழைக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு நா மாதிரி இருக்கிறனால இதை வந்து நகர லகரம் என்றும் கூறுவர். அதாவது தடித்து நடு அப்படின்னு வந்தாவே நம்ம இந்த லாவை மறக்காமல் போட்டுருணுங்க. 13வது கொஸ்டின், நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் டேஷ் எழுத்து தோன்றும். ஆன்சர் லா. கொஷின் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லா என்னும் எழுத்து தோன்றுகிறது. அதாவது இந்த லா வந்து தமிழுக்கே சிறப்பான லா. இப்போ நம்ம தமிழில் எழுதும் போது எந்த இல்லு போடுவோம்? தா மீ இல். எந்த இல் வந்திருக்கு பாருங்கள்? மடிப்பு இல். இது வந்து சிறப்பு லாவும் சொல்லலாம், அதனால் தமிழுக்கே சிறப்பான லாவும் சொல்லலாம். எனவே இதனை சிறப்பு லகரம் என்றும் அழைக்கிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் என்று இலக்கண மரபு கூறுகிறது. பார்க்குறதுக்கு மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் என்று இலக்கணம் கூறுகிறது. இப்போது மயங்கொலி எழுத்துக்களில் ஃபஸ்ட்டு 3 நாவை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 3 லாவை பற்றி ஒரு ஷார்ட்கட் பார்த்துடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாக்கு தடித்து அடி, இது தடித்து நடு, வளைந்து வருடுவதால். இப்போ லத்தியை வச்சு, அதாவது தப்பமான லத்தியை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த லாவை மறக்காமல் போட்டு லத்தி. இந்த லாவை நம்ம பார்த்தாவே தடித்த அடிப்பகுதி ஞாபகம் வந்துடணும். அதே மாதிரி இந்த லாவை பார்த்தா தடித்து நடுப்பகுதி, தடித்து நடுப்பகுதி அப்படின்னு வந்தாவே நம்ம பொது லகரத்துக்கு வர லாவை போட்டுடணும். அதே மாதிரி வளைந்து வருடுவதால், வளைந்து வருடுவதால் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு. வளைந்து வருடுவதால் தோன்றுவது இந்த லா. பதினாலாவது கொஸ்டின், நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து டேஷ் ஆகும். ஆன்சர் ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து ரா. அதாவது நுனி முதல் பகுதியை தொட்டு வருவதால் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம கண்ணை மூடின்னு ரா எழுத்தை போற்றணும். இது வந்து இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று அழைக்கிறோம். 15வது கொஸ்டின், நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா. அதாவது நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி அப்படின்னு வந்துட்டாவே நாம் கண்ணை மூடிட்டு பெரிய ராவை போற்றணும். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். இப்போ மயங்கொலி எழுத்துக்களில் 3 சுழி நாக்கு உண்டான ஷார்ட்கட் பார்த்தாச்சு. அடுத்து லாக்கு உண்டான ஷார்ட்கட் பார்த்தாச்சு.
அடுத்து ரா சின்ன ரா பெரிய ரா. அதாவது நுனி மேல் அன்னத்தின் முதல் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம இந்த ராவை போட்டுருணும். அடுத்து நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி மையப்பகுதி அப்படின்னு வந்துட்டாவே நம்ம பெரிய ராவை போட்டுருணும். 16வது கொஸ்டின், சிறப்பு ழகரம் என்று அழைக்கக்கூடிய எழுத்து எது? ஆன்சர் ழா. தமிழுக்கே சிறப்பான லா, சிறப்பு லா, மடிப்பு லா. சிறப்பு ழகரம் என்று அழைக்கக்கூடிய எழுத்து லா. 17வது கொஸ்டின், நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் டேஷ் மாறுபடும்? ஆன்சர் பொருள் மாறுபடும். உதாரணமாக பனி, இது வேலையை குறிக்கிறது. பனி, இது குளிர்ச்சியை குறிக்கிறது. குளிர்ச்சி, அதாவது உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது. பனி பனி, ஆனால் 3 சுழி நீ வர பனி வேலையை குறிக்கிறது. 2 சுழி நீ வர பனி குளிர்ச்சியை குறிக்கிறது. அப்படின்னா நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். 18வது கொஸ்டின், டா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் வரும்? ஆன்சர் இன். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். இப்போ உதாரணமாக கா இன் டா இம். இப்போ டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து வந்திருக்கு? இன், அதாவது இட்டு இன்னு. அடுத்து நண்டு, நா இன் டு. இட்டு எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது? இன்னு. 19வது கொஸ்டின், ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் வரும்? ஆன்சர் 2 சுழி இன்னு. உதாரணமாக மன்றம், மா இன் ரா இம். ரா எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? 2 சுழி இன்னு. அப்போது ரா என்னும் எழுத்துக்கு முன் 2 சுழியின் வரும். 20வது கொஸ்டின், உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும், ஆனால் 2க்கு இடையே பொருள் வேறுபாடு உண்டு. அவை டேஷ் ஆகும்? ஆன்சர் மயங்கொலிகள். ஆன்சர் ஒன்று தாங்க, ஆனால் கொஷின் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு டைப்பில் புதுசாக கேட்பாங்க. ஆனால் பதில் ஒரே பதில் தான். இப்போ இது நம்ம ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி வேறு எதனா கொஷின் மாற்றி கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் புரிஞ்சு படிங்க. உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும், ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. அவை மயங்கொலிகள் ஆகும். Thanks for watching. Subscribe to our channel.